போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேகமாக நடைபெறவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியினரை காப்பாற்றுவதற்காக ஆமை வேகத்தில் விசாரணை நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் இருந்து இலங்கைக்கு கள்ளத்தனமாக போலி மருந்துகள் கடத்தப்படுவதாகவும் கூறினார். ஆனால் அதிகாரிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்படவில்லை. நேரடியாக சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படவில்லை. மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதற்கு பிறகு இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கு. முதலமைச்சருடைய துறை, முதலமைச்சரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கும் வரை இந்த விசாரணை சிபிஐ விசாரணையாக இருந்தாலும் சரி சுதந்திரமாக நடைபெறாது. இவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள். ஆகவே இந்த விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். இந்த சிபிஐக்கு இந்த வழக்கு சென்ற பிறகு சம்பந்தப்பட்ட என்ஆர் பாஜக அரசியல்வாதிகளை காப்பாற்றும் வழியில ஆமை வேகத்தில் இந்த சிபிஐ விசாரணை போகிறது. இந்த வழக்கை சிபிஐ வைத்து மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் மூடி மறைக்க பார்க்கிறது.